வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு நிலை. அடுத்த 24 மணி நேரத்தில் மழை பெய்யும் என எச்சரிக்கை. ராணுவ அதிகாரி கார் மீது இருசக்கர வாகனம் மோதல். ஒருவர் பலி, கார் அடித்து நொறுக்கப்பட்டது. வைத்தியநாதன் எம்எல்ஏ பிறந்த நாள். பள்ளி இறுதித் தேர்வில் சிறப்பிடம் பெற்றவர்களுக்கு முதல்வர் ரங்கசாமி ஊக்கப்பரிசு வழங்கி பாராட்டு. 50 கிராமங்களை இணைக்கும் பாலம் விரைந்து முடிக்க தமிழக புதுச்சேரி விவசாயிகள் கோரிக்கை. இனி விரிவான செய்திகள். வங்கக்கடலில் உருவாகியுள்ள புதிய புயல் சின்னம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் இடியுடன் கூடிய மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது. வடகிழக்கு பருவமழை துவங்கி தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பரவலான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் இலங்கை அருகே வங்கக்கடலில் புதிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியுள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் சில இடங்களில் லேசான மழை பெய்து வருகிறது. இந்நிலையில் காற்றழுத்த தாழ்வு நிலை குமரிக்கடல் நோக்கி நகர்ந்து வருவதால் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு இடியுடன் கூடிய மழை பெய்யும் என சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. காரைக்காலில் ராணுவ அதிகாரி கார் மோதியதில் ஒருவர் பலியானார். ஆத்திரமடைந்த பொதுமக்கள் அதிகாரியின் காரை அடித்து நொறுக்கியதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு ஸ்ரீ சனி பகவான் ஆலயத்தில் தென்னிந்திய ராணுவ துணை தளபதி வி.கே. பிள்ளை மதியம் சுவாமி தரிசனம் செய்து நாகைக்கு திரும்பியுள்ளார். அப்பொழுது திருநள்ளாறு அடுத்த தக்கலூர் கிராமம் அருகே அவரது வாகனம் சென்று கொண்டிருந்த பொழுது காரைக்காலில் இருந்து திருநள்ளாறு நோக்கி இருசக்கர வாகனத்தின் மீது மோதியதில் இருசக்கர வாகனத்தில் வந்த சுரக்குடியைச் சேர்ந்த லிங்கமூர்த்தி என்ற வாலிபர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவருடன் வந்த மற்றொரு நபரான பிரபுவிற்கு பலத்த காயம் ஏற்பட்டு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ராணுவ துணை தளபதி கார் மோதிய விபத்தில் ஒருவர் பலியானதை தொடர்ந்து ராணுவ துணை தளபதி பயணம் செய்த காரை பொதுமக்கள் கல்லால் அடித்து உடைத்து சூறையாடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விபத்து குறித்து தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த திருநள்ளாறு போலீசார் லிங்கமூர்த்தி உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு காரைக்கால் அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் ராணுவ துணை தளபதியை வேறொரு வாகனத்தில் பாதுகாப்பாக அனுப்பி வைத்த போலீசார் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து ராணுவ தளபதி பயணம் செய்த வாகனத்தை உடைத்து சூறையாடிய நபர்களை போலீசார் வலைவீசி தேடி வருகின்றனர். முதல்வரின் பாராளுமன்ற செயலர் வைத்தியநாதனின் பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி பங்கேற்று மாணவர்களுக்கு கல்வி ஊக்கத்தொகையினை வழங்கினார். லாஸ்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் முதல்வரின் பாராளுமன்ற செயலருமான வைத்தியநாதனுக்கு ஞாயிற்றுக்கிழமை பிறந்தநாள். இதனையொட்டி கமலா அறக்கட்டளை சார்பில் நடைபெற்ற பிறந்தநாள் விழாவில் முதல்வர் ரங்கசாமி சிறப்பு விருந்தினராக பங்கேற்று வைத்தியநாதன் எம்எல்ஏவை வாழ்த்தினார். மேலும் லாஸ்பேட்டை தொகுதியில் 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளின் இறுதித் தேர்வில் 3 இடங்களை பிடித்த மாணவ மாணவியருக்கும் 10,000, 7,500, 5,000 என ரொக்க பரிசினை அளித்தார். மேலும் 75% மேல் பெற்ற 300 மாணவ மாணவியருக்கு தலா 500 ரூபாய் ரொக்க பரிசினை வைத்தியநாதன் எம்எல்ஏ வழங்கினார். இவ்விழாவில் அமைச்சர் பன்னீர்செல்வம், எம்எல்ஏக்கள் தமிழ்ச்செல்வன், அங்காளன், கார்த்திகேயன், அசோக் ஆனந்த், கல்யாண சுந்தரம், வாரிய தலைவர்கள் பாலன், NSA ஜெயபால் மற்றும் NR காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்று வாழ்த்து தெரிவித்தனர். இந்நிகழ்ச்சியில் கமலா அறக்கட்டளை முதன்மை செயல் அதிகாரி ரமா வைத்தியநாதன், தலைவர் தண்டபாணி மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர். புதுச்சேரி மற்றும் தமிழகத்தைச் சேர்ந்த 50 கிராமங்களை இணைக்கும் வகையில் கட்டப்படும் பாலத்தை விரைந்து முடிக்க வேண்டும் என கிராம மக்களும் விவசாயிகளும் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரிக்குட்பட்ட செல்லிப்பட்டு கிராமம் மற்றும் தமிழக பகுதியான பக்கரிப்பாளையம் ஆகியவற்றை இணைக்கும் வகையில் சங்கராபரணி ஆற்றின் குறுக்கே பாலம் கட்ட வேண்டும் என்பது சுற்றுப்பகுதியில் உள்ள 50 கிராமங்களில் வசிக்கும் மக்களின் நீண்டகால கோரிக்கை. மழை காலங்களில் இந்த ஆற்றில் பலத்த வெள்ளம் ஓடும்போது பக்கிரிப்பாளையம் கிராம மக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், கரும்பாலை, பத்திரப்பதிவு அலுவலகம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் ஆகியவற்றிற்கு செல்ல 25 கிலோமீட்டர் தூரம் சுற்றித்தான் செல்ல வேண்டிய நிலை இருந்து வருகிறது.
மக்களின் நீண்டகால கோரிக்கையை தீர்க்கும் வகையில் தமிழக அரசு கடந்த 2011ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 12 கோடி ரூபாய் செலவில் பாலம் அமைக்கும் பணியினை துவங்கியது. தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு நன்றி தெரிவித்து மகிழ்ந்த கிராம மக்கள் 2 ஆண்டுகள் ஆகியும் இப்பணி நிறைவு பெறாததால் கவலையடைந்துள்ளனர். பாலம் இன்னும் கட்டி முடிக்கப்படாததால் வழுதாவூர், துத்திப்பட்டு, செல்லிப்பட்டு உட்பட பள்ளி மாணவர்கள் மற்றும் பணிக்கு செல்பவர்கள் பாதிக்கப்படுவதாக கிராமவாசிகள் தெரிவிக்கின்றனர். நீண்டகால கனவாக இருந்த இந்த பாலத்தை கட்ட தமிழக அரசு நடவடிக்கை எடுத்ததற்கு நன்றி தெரிவித்த சுற்றுப்பகுதி விவசாயிகள் மழை காலத்திற்கு முன்பே இப்பணியினை விரைந்து முடிக்க வேண்டும் என கோரிக்கை வைக்கின்றனர். 2000 ஏக்கரில் பயிரிடப்படும் கரும்பினை சர்க்கரை ஆலைக்கு கொண்டு செல்ல பல காலமாக 20 கிலோமீட்டர் தூரம் சுற்றி செல்ல இருப்பதாக கூறும் விவசாயிகள் இந்த பாலம் நிறைவு பெற்றால் 6 கிலோமீட்டர் தூரம் மட்டுமே பயணிக்க வேண்டியிருக்கும் என தெரிவிக்கின்றனர். 35 ஆண்டுகளுக்கும் மேலாக 50க்கும் மேற்பட்ட கிராம மக்களின் கனவாக இருந்த பாலத்தை கட்ட அரசு நடவடிக்கை எடுத்தாலும் கால தாமதத்தினால் அதன் பலன் நடைமுறைக்கு வந்து சேரவில்லை என்பது வேதனைக்குரியது. லண்டனில் நடைபெறும் சுற்றுலா மாநாட்டில் அமைச்சர் ராஜவேலு பங்கேற்க சென்றுள்ளார். இந்திய சுற்றுலாத்துறை சார்பில் லண்டனில் உலக பயண சுந்தை என்கிற பெயரில் சுற்றுலா மாநாடு நடைபெறுகிறது. 4ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நடைபெறும் மாநாட்டில் புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜவேலு பங்கேற்க லண்டன் சென்றுள்ளார். அடுத்ததாக பாரிஸ் நகரில் புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சிக்காக 8ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரை நடைபெறும் பயண அமைப்பாளர்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார். அமைச்சருடன் சுற்றுலா வளர்ச்சி கழக தலைவர் வையாபுரி மணிகண்டன், துறை செயலாளர் மூர்த்தி, இயக்குனர் சிவகுமார் ஆகியோர் சென்றுள்ளனர்.